பார்த்துக்கலாம். இது வந்து உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம். இதில் வந்து 5 வகைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இனி வரைக்கும் பிவைக்யூவில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இதிலிருந்து எந்த கொஸ்டின்ஸும் வந்து வரவே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி அப்படி கேட்டாலும் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த பெயர்கள் வந்து கேட்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடைய மீனிங் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் படித்தாலே புரியும். ரொம்ப ஈஸி தான். ஸோ இது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. அது வந்து சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்யறது தடை. இரண்டாவது மேண்டமஸ், கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. ஒருவருக்கு ஒருவேளை அரசாங்கம் செய்து கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னா கோர்ட் வந்து செய்து கொடுக்க சொல்லி அரசாங்கத்துக்கு ஆர்டர் போடுறது, உத்தரவு கொடுக்கறது. தேர்ட் ஒன் வந்து ப்ரொஹிபிஷன், அதாவது தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கீழ் நீதிமன்றம் தன் சட்ட எல்லையை மீறி செயல்பட்டால் கோர்ட் வந்து அதை தடுக்கும். நான்காவது செர்ச்சியோரரி, ஆவண கேட்பு பேராணை, ஆவணங்களை கோருதல். இப்போ சரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் அதுக்கு வந்து இருக்கா அப்படின்னு பார்க்கறது. ஐந்தாவது வந்து கியோ வேரண்டோ அப்படிங்குவாங்க, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. இப்போ வந்து ஃபால்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து சில பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம நியூஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல போயிருக்காங்க நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த வேலைக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சட்டத்திற்கு புறம்பு தானே. ஸோ அதை வந்து கரெக்டாக டாக்குமெண்ட் எல்லாம் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை வந்து தடுக்கிறதுக்கு தான் இது. டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்துடலாம் பகுதி 4. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தாங்க. பகுதி 4 2 கொஸ்டின்ஸும் கேட்கப்பட்டிருக்கு. பகுதி 4 அரசு நெறிமுறை மற்றும் கோட்பாடு. நெறிமுறைனா பாலிசி, கோட்பாடுனா பிரின்சிபல்ஸ். இதோடைய சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரைக்கும் இருக்கு. இந்த இது வந்து பாலிசி அண்ட் பிரின்சிபல்ஸ் எடுக்கப்பட்டது வந்து அயர்லாண்டில் சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரைக்கும். இதோடைய நோக்கம் பார்த்தோன்னா சமுதாய நலனை என்னவோ சமுதாய இந்த மக்களுக்கு எது நல்லதோ அதை தருவது தான் இதோடைய நோக்கம். ஸோ இதோடைய இந்திய அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி இந்த நெறிமுறை அண்ட் கோட்பாடு இருக்கு இல்லையா, பகுதி 4. இதை வந்து யார் சொல்லியிருக்கா? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அப்போ புதுமையான சிறப்பம்சம் எது அப்படின்னு கேட்டால் பகுதி 4 இருக்கக்கூடிய அரசு நெறிமுறை மற்றும் கோட்பாடு. இது சொன்னது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதில் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னாலும் மெயினாக வந்து 3 டிவிஷன்ஸ் இதில் சொல்லப்படுது. இதை ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னா சமதர்மம், காந்திய தாராள அறிவு சார்ந்தவை அப்படிங்கிறது. அடுத்தது சட்டப்பிரிவு 45. இதில் 36 இருந்து 51 வரைக்கும் இருக்கு இல்லையா? அதில் சட்டப்பிரிவு 45 இந்த நெறிமுறை அண்ட் கோட்பாடு இதில் என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, மத்திய அண்ட் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6வது வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். அதுதான் நம்ம பால்வாடி ஸ்கூல்னு சொல்லுவோம்ல. ஸோ அங்கே போனோம் அப்படின்னா அவங்களுக்கு கல்வியும் கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த கல்வி வந்து கண்டிப்பாக வழங்கணும். 6 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால்வாடியில் வந்து அந்த கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்றது தான் சட்டப்பிரிவு 45 சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா அதே சட்டப்பிரிவு 45 இருக்குல்ல, அது வந்து திருத்தம் பண்ணப்பட்டது எப்போ அப்படின்னா 2002 86வது சட்ட திருத்தமாக திருத்தம் பண்ணப்பட்டு இருக்கு. அதில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 இருந்து 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி கட்டாயம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது 6 வயது வரை தான். இந்த